Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th ஸ்டாண்டர்டுக்காக. ஸோ 10th to 11th வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னடா இது இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது 10th நம்ம படித்ததுக்கு இப்போ இவ்வளோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் டீட்டெயில்டாக படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயத்தோடையும் இருக்கலாம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆச்சரியத்தோடையும் இருக்கலாம். ஸோ அப்படி தான் 10th கம்பேர் பண்ணும்போது +1 அண்ட் +2 வந்து ரொம்ப பெரிய ஒரு கடல் மாதிரி உள்ளது. நீங்கள் அதே ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய போர்ஷன்ஸை வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ உண்மையிலே 10th முடிச்சுட்டு உடனே 11th வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். 11th to 12th போகும்போது அது பழகி போயிடும், பிரச்சனை இல்லை. பட் இந்த வருஷம் 11th உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்லபடியாக மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மேத்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. ஸோ 10th பேசிக்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் 2 மார்க்கும் 5 மார்க்கும் படிச்சிருப்பீங்க, 3 மார்க் கிடையாது. பட் இங்கே 11th and 12th உங்களுக்கு 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. சரியா? இதில் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து இருக்கும். 5 மார்க்கில் கம்பல்சரி கிடையாது, ஐதரார் டைப்பில் இருக்கும். இப்போ 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். சரியா? இண்டிவிஜுவலாக சாப்டர் வைஸும் கொடுப்போம். உங்களுக்கு வந்து அந்தந்த எக்ஸாம்ஸ் வரும்போது அதுக்கான ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுப்போம். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துருங்க தயவு செஞ்சு. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் வந்து தரோவாக படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் பெரிய அளவில் வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கா. ஸோ தயவு செஞ்சு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு ஒரு ஈஸியான சாப்டர் தான். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில், சரியா, ஸோ பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் இந்த சாப்டர்னுடைய எவ்வளோ மார்க்குக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்கன்னா குறைஞ்சபட்சம் 9 மார்க்கு, அதிகபட்சம் 12 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1, மேக்ஸிமம் 2. 2 மார்க் வந்து சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. சரியா? சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. சாரி, 2 மார்க் வந்து 1 தான், 2 மார்க். சரியா? ஒரு கொஸ்டின் 2 மார்க் 1. சரியா? 1 மார்க்கில் 2, 2 மார்க்கில் 1, மினிமம் வந்து உங்களுக்கு 1 கேட்பாங்க. 3 மார்க் பார்த்தீங்கன்னா மினிமம் 1, மேக்ஸிமம் 1 தான். 1 கண்டிப்பாக ஒரு 3 மார்க் வந்துடும். அதே போல் 5 மார்க்கு உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்துடும். 2 மார்க் மட்டும் ஆப்ஷனல், வரலாம் வராமலும் இருக்கலாம். 1 மார்க்கில் 1 கண்டிப்பாக வந்துடும், சம்டைம்ஸ் 2ம் கேட்பாங்க. அப்போ இந்த சாப்டரில் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து மட்டும் உங்களுக்கு நீங்கள் 9 மார்க் குறைஞ்சபட்சம் எடுக்க முடியும், 12 மார்க் அதிகபட்சம் எடுக்க முடியும். சரியா? அது ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் மாறும். பட் கண்டிப்பாக 9 மார்க் கேரண்டி கொடுக்கலாம், வந்துடும் அப்படின்றது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் 3 மார்க் பாருங்க. சரியா? ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம், இது 4. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1.7, 1.9 இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம். எக்ஸாம்பிள் 1.12. எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம், செவன்த் சம், எயித்து சம். அப்புறம் எக்ஸாம்பிள் 1.23, 1.24, 1.27. அப்புறம் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம். இது வந்து முக்கியமான 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 10th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிளில் 1.2, 1.3, 1.5. அப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம், 7th சம், 9th சம். எக்ஸாம்பிள் 1.13. எக்ஸசைஸ் 1.3ல் 10th சம், 11th சம், 12th சம். எக்ஸாம்பிள் 1.29. எக்ஸசைஸ் 1.4ல் 5th சம், 7th சம், 8th சம். அப்புறம் எக்ஸாம்பிளில் 1.30.
இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இப்போலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக், ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 9 மார்க், அதிகபட்சம் 12 மார்க் வரைக்கும் எடுக்கும். சரியா? இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அடுத்தடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பயப்படாதீங்க. சரியா? இந்த 11th நினைச்சு ஒன்றும் பயப்பட வேணாம். 10th எப்படி ஸ்மூத்தாக ஈஸியாக போச்சோ அதே போல் உங்களுக்கு 11th நல்லபடியாக போகும். நல்ல மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவீங்க. நம்பிக்கையோட படிங்க. ஓகேவா?